ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்டு தமிழக காங்கிரஸ் அடம்பிடித்து வருகிறது. அதற்கு வாய்ப்பே இல்லை என்று முதல்வர் ஸ்டாலின் கைவிரித்து விட்டார். ஆனாலும் மாணிக்கம் தாக்கூர், பிரவீன் சக்கரவர்த்தி போன்றோர் கூட்டணி ஆட்சி கோஷத்தை கைவிடவில்லை. தினமும் ஏதாவது சொல்லி திமுக தலைமையை சீண்டி வருகின்றனர். தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை எச்சரித்தும் தாக்கூர் தனது அதிரடியை நிறுத்தவில்லை. இதனால் திமுக காங்கிரஸ் கூட்டணியே உடைந்துவிடும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. தாக்கூரின் விமர்சனத்தை தாங்க முடியாத திமுக அவர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி வருகிறது. கூட்டணி ஆட்சி என்று கோஷம் போடும் காங்கிரஸ் புள்ளிகள் மீது நடவடிக்கை எடுத்தால்தான் காங்கிரஸ் அமைத்த ஐவர் குழுவிடம் கூட்டணி பேச்சை எடுப்போம் என்று திமுக சொல்லிவிட்டது. செல்வ பெருந்தகை மூலம் திமுகவின் நிலைப்பாட்டை ஸ்டாலின் சொல்லி அனுப்பினார். அவரும் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் ராகுல், கார்கே, வேணுகோபால், கிரீஷ் ஷோடங்கர் ஆகியோரிடம் இது பற்றி கூறியுள்ளார். ஆனால் கிரீஷ் ஷோடங்கரை தவிர வேறு யாரும் செல்வ பெருந்தகை சொன்னதை கண்டுகொள்ளவில்லையா? இது திமுகவுக்கு உச்சக்கட்ட கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதே நேரம் மாணிக்கம் தாக்கூர் காட்டில் அடைமழை. திமுக மற்றும் மாநில தலைவரின் குற்றச்சாட்டை மேலிடம் கண்டுகொள்ளாததால் இன்னும் உற்சாகமடைந்து விட்டார். ஆட்சியில் பங்கு கேட்டு திமுகவை இன்னும் பலமாக தாக்க தாக்கூர் திட்டமிட்டுள்ளார். இன்று விடிந்ததுமே காலை வணக்கம் போட்டு திமுகவையும் திமுக ஆதரவு காங்கிரஸையும் சீண்டும் வேலையை ஆரம்பித்து விட்டார். தேடிச் சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைக்கூடி கிழப்பருவம் எய்தி கொடுங்கூற்று கிரையெனப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்ற பாரதியின் கவிதையை வெளியிட்டு அதிரடி காட்டியுள்ளார். திமுக கூட்டணியில் இன்னும் என்னென்ன கூத்தெல்லாம் நடக்கப் போகிறதோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்று தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் ஆவலுடன் காத்திருக்கின்றன.